வாக்களிப்பதற்கு வேறு யாரும் கிடையாது. அதுக்கு மறு தேர்தலில் இப்படி யாராவது ஒருத்தர் இருப்பார். போன தேர்தலில் ஒருத்தருமே கிடையாது. அதாவது எங்கள் கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் பலவாறாக பிரிவதுதான் இயல்பு. அப்படிப்பட்ட நிலை சென்ற முறையும் நடந்தது. இந்த முறை விஜய் அவர்களும் சீமானவர்களைப் போல அந்த எதிரிலே நிற்கின்றார். பிரதான கூட்டணிகளை தவிர்த்து வாக்களிப்பதற்கு இன்னொருவர் கிடைத்திருக்கிறார். அப்போ உங்க வாக்கு வங்கியில பாதி அந்த எதிர்வாக்குகள் பிரியும். எங்களுடைய வாக்குகள் பிரிவதற்கு வாய்ப்பு. உங்க வாக்கு வங்கியில பாதிப்பு ஏற்படும் சொல்றீங்க. நடிகர்களால உங்க வாக்கு வங்கி பாதிப்பு ஏற்படும். அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஒருத்தர் 8% வாங்கினா எங்களுக்கு என்ன, 2 பேரும் 4% வாங்கினா ஐயா, கடவுளிடம் வரம் வாங்கி வந்திருக்கும் எங்கள் ஈஸ்வரன் ஐயா அவர்களே. ஐயா, இந்த பொங்கு மண்டலத்தில் நீங்க தனியா கேட்டுங்க. அதெல்லாம் அப்புறம்